டிவிகே வின் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னும் போது அதுக்கு மேஜரான முக்கியமான காரணமானது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள். 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம், 25 லட்சம் வரையிலான யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ், இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 15,000. அப்படி தேர்தல் வாக்குறுதிகள்ல என்னென்னலாம் சொன்னாங்க, அதுலயும் குறிப்பா மக்களை ஈர்க்கும் வகையில என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மெயினா கொடுத்தாங்க. டிவிகே ஆட்சிக்கு வராங்கன்ற பட்சத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எப்போ நடைமுறைக்கு வரும், எப்படி வரும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போஸ்பாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. இது என்ன சும்மா கூட்டமா? நம்ம வாழ்க்கையே மாறப்போகுதா? தமிழகத்துடைய அந்த வாக்கு எண்ணிக்கையானது ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:10. ஸோ இந்த நிலவரம் படி பல தொகுதிகளில் வந்து வெற்றி வேட்பாளர் யார் அப்படின்றதே அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில தொகுதிகளில் அந்த வாக்கு எண்ணிக்கையானது பெரிய லெவலில் இருக்கிறதுனால இன்னும் எண்ணிக்கை பல சுற்றுகளை தாண்டி போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னுமே லீடிங்கில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தான். ஸோ இந்த பெரிய ஜாம்பவான் 2 கட்சிகளுக்கு மத்தியில் டிவிகே வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமானது இவங்களுடைய வாக்குறுதிகள். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் மக்களை பெருசாக கவர்ந்தது. அதுவும் குறிப்பாக பெண்களை, குழந்தைகளை மையப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகள் வந்து பெரிதளவில் ஈர்க்கப்பட்டுச்சு. அதுதான் இவங்க ஒரு புது கட்சியாக இருந்தாலுமே இவ்வளோ பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய பர்சன்டேஜில் மேஜராக நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகே கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன? ஸோ இந்த இவங்க வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வாக்குறுதிகளை எப்போ நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க, எப்போ செயல்படுத்துவாங்க அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாக்குறுதிகள் எடுத்துக்கும் போது நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பெரிதளவில் பேசப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 வாக்குறுதிகள் இருக்குது. ஸோ அந்த 11 வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றது தான் மெயினாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மாதம் 2,500 ரூபாய். எஸ், திமுக ஆட்சி அமைக்கும் போது பெரிதளவில் ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஸோ இந்த மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை 1000 ரூபாய் வந்து குடும்ப தலைவிகளுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் ஒரு மக்களிடையே ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உரிமை தொகையானதை நாங்கள் ஆட்சிக்கு வரோம், அதாவது டிவிகே ஆட்சிக்கு வராங்கன்ற பட்சத்தில் அது 2,500 ரூபாயா வந்து கொடுக்கப்படும், உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே இவங்களுடைய வாக்குறுதிகளில் பெரிய லெவலில் நோட் பண்ணப்பட்டுச்சு. 2வது தாய்மார்களுக்கான கல்வி உதவித்தொகை. ஸோ வீட்டில் உங்களுடைய குழந்தை இருக்காங்க, உங்களுடைய குழந்தை வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பெற்றோர்கள், குழந்தைங்களுடைய பெற்றோர் கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 15,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 15,000 ரூபாய் அப்படின்றது அவங்களுடைய கல்வி செலவுகளுக்காக இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி ஒரு சில நேரங்களில் குழந்தைங்க படிக்க வைக்க முடியலங்க, நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களை வந்து அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு கல்வியானது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு காரணத்தினாலையும் அவங்களுடைய கல்வி எங்கேயுமே ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அண்ட் மோரோவர் அந்த 15,000 பயன்படுத்தி அவங்களுடைய கல்வியை நீங்கள் மேம்படுத்தணும், அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற வகையில் இந்த 15,000 ரூபாயானது ஒவ்வொரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய பெற்றோர்களுடைய கணக்கில் வந்து, அதாவது வங்கி கணக்கில் வந்து நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னது இன்னுமே மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இதுல 3வது மக்களிடையே பெரிய வரவேற்பு பெற்ற வாக்குறுதி அப்படின்னா வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் அந்த யூனிட் ஆனது ஃபர்ஸ்ட் 100 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்றது இப்போதைக்கு தமிழகத்தில் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு இல்லையா. ஒருவேளை நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் 200 யூனிட் ஆனது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கர்நாடகாவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா 200 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 100 யூனிட்ஸ் தான் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயினாக இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுத்தர மக்களாக இருக்காங்க, இல்லை ரொம்ப பின்தங்கிய மக்களாக இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக 200 யூனிட்ஸை தாண்டி அவங்க பயன்படுத்த போகிறது கிடையாது. ஸோ அப்படியே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாலுமே மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா 200 ரூபா தான் அவங்களுடைய பில்லானதே வந்து வரும். இதில் 4வதாக இருக்கக்கூடியது, ஸோ நிறைய அன்பிரிவிலேஜ்டு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முக்கியமாக யோசிக்கக்கூடியதே வந்து தங்கம் விற்கிற விலைக்கு எப்படிங்க எடுக்க முடியும் அப்படின்றத ஒரே காரணத்துக்காக தான் ரொம்ப பேர் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறதுக்கே வந்து பயப்படுறாங்க. அண்ட் அதை தாண்டி கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களை கொண்டு வந்து தள்ளினதுக்கான ரீசனுமே அந்த தங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் ஒரு அண்ணனாக இருந்து உங்களுடைய
கல்யாணத்துக்கு தேவையான அந்த ஒரு 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் ஒரு தரமான பட்டுப்புடவையும் வந்து எங்கள் அண்ணன் சீராக வந்து நாங்கள் கொடுக்கப்படுவோம் அப்படின்றது தான் இவங்களுடைய 4வது வாக்குறுதி. ஸோ இந்த வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை பெரிதளவில் ஈர்த்ததுக்கான முக்கியமான ரீசனே கஷ்டப்பட்டு நம்ம ஒரு சம்பாதிக்கிறோங்க ஒரு காசு. ஸோ அதை தாண்டி நிறைய இடங்களில் செலவாகுது. அரசு சைட்லேருந்து ஒரு சலுகை கிடைச்சா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே யோசிக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே கம்மி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு, கஷ்டப்பட்டு ஓடி ஆடி சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்ப தலைவருக்கு இல்லை தலைவிக்கோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அடுத்து அந்த குடும்ப நபர்கள் அப்படின்னு யோசிச்சா ரொம்பவே கம்மி. ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர் அப்படி எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாலிசி பஜாரோடைய இந்த டேர்ம் இன்சூரன்ஸை தாராளமாக எடுக்கலாம். அப்படி எடுக்கிறது என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்ன போது உங்களுடைய குடும்பம், உங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் இந்த பாலிசி பஜாரில் இருந்து கிளைம் பண்ணக்கூடிய அந்த கவரேஜை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ரொம்ப காசு அதிகமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மாதம் வெறும் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா கட்டுறது மூலயமா நீங்கள் கோடி ரூபா வரைக்கும் கவரேஜை கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே மது, இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், என்னுடைய இல்னஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். பாலிசி பஜார் உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 51+ இன்சூரன்ஸ் பார்ட்னர் இருக்காங்க. நீங்கள் அது உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். நான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. இது டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா கட்டி நீங்கள் எடுக்கிறது மூலயமா கோடி ரூபா வரைக்கும் கவரேஜ் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில், அதாவது பாலிசி பஜாரோடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கூடுதலாக 30 minutes கிளைம் சப்போர்ட்டோட டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் உங்களுக்கு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 51+ இன்சூரன்ஸ் பார்ட்னர் இருக்காங்க. நீங்கள் அது உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் யோசிக்கிற நம்ம கண்டிப்பாக நம்மளை பற்றியுமே அதிகமாக யோசிக்கணும். அதனால் இந்த பாலிசி பஜாரோடைய ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் 5வது கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து படிச்சுட்டு இந்த எஜுகேஷன் லோன்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த எஜுகேஷன் லோனை வந்து தள்ளுபடி செய்வோம் அப்படின்ற ஒரு சில வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் 30 வயசுக்கு உள்பட்ட மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம், வேலை வாய்ப்பை நாங்கள் அதிகரிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து எழுதிட்டு ரொம்ப நாட்களாக வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய ப்ராப்ளமை நாங்கள் முற்றிலும் வந்து சரி பண்ணி சால்வ் பண்ணி கொடுப்போம் அப்படின்றதான் இவங்களுடைய 5வது வாக்குறுதி. இதில் 6வதா சொன்னது 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள். நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்படி ஹைடெக் எஜுகேஷன் கிடைக்குதோ அதே மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அந்த ஹைடெக் எஜுகேஷன் ஆனது கிடைக்கணும் அப்படின்ற பெயரில் ஸோ காமராஜர் சிறப்பு உறைவிட பள்ளிகள் அப்படின்ட்டு ஒரு 100 ஹைடெக் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட பள்ளிகளை வந்து நாங்கள் உருவாக்குவோம். ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல தரமான கல்வியை இந்த திட்டத்தின் கீழே பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் 7வதாக இருக்கக்கூடியது 25 லட்சம் விரிவான மருத்துவ காப்பீடு. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை நாங்கள் வந்து கொடுப்போம். அதுலேயும் குறிப்பாக ஹை லெவல் ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேன்சராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வந்து ஆர்கன் டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வந்து கொடுப்போம். அதன் மூலியமாக அவங்களுக்கான அந்த மருத்துவ செலவுகளை இவங்களால பார்த்துக்க முடியும். இதில் 8வதாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய தொழிலாளர் உதவி. எஸ், ஸோ இந்த விவசாய தொழிலாளர் உதவியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக ஃபார்மர்ஸை வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், பட் அதே நேரத்தில் நாங்கள் லேபர்ஸையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 ரூபாய்
நேரடி பலன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஸோ இதன் மூலியமா வெறும் நிலம் உரிமையாளர் மட்டும் பயன்பெறாம அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்குமான ஒரு சலுகையாகவும் இது போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் அடுத்ததான் சொல்லக்கூடிய அவங்களுடைய வாக்குறுதியில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அங்கன்வாடியில் பணிபுரியக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சேலரி ஆனது ரொம்பவே பேசிக்காக தான் இருக்குமே. 12,000 10,000 இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுடைய பேசிக் சேலரியை நாங்கள் வந்து 18,000 வந்து உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுய உதவி குழுக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாலுமே வந்து சுய உதவி குழுக்கள் இருப்பீங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு சுய உதவி குழுக்குமே வந்து 5 லட்சம் வரை வட்டி இல்லா கடன் வந்து நாங்கள் வழங்குவோம் அப்படின்றதையுமே இவங்களுடைய வாக்குறுதியில் கொடுத்திருந்தாங்க. இதில் 10ஆவதா கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு வாசலிலே சேவை. இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும், இல்லை இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதை தாண்டி பர்த் சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னும் போது நம்ம கவர்மெண்ட் அந்தந்த அஃபிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். இல்லை ஒரு சில நபர்கள் வந்து இல்லை நீங்கள் எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான இடங்களில் நிறைய ஊழல் வந்து நடக்குது. ஸோ அதை முற்றிலும் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய வீடு தேடி வந்தே அந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் கைக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடங்களில் வந்து நீங்கள் மணிக்கணக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இந்த இடத்துல கமிஷனாக இருக்கட்டும், இல்லை புரோக்கரேஜ் நீங்கள் யார்கிட்டயாவது தேர்ட் பார்ட்டி கிட்டயோ செகண்ட் பார்ட்டி கிட்டயோ கொடுத்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் அது இங்கே முற்றிலும் தவிர்க்கப்படும். ஸோ உங்கள் வீடு தேடி வந்து அந்த அரசு ஊழியர் உங்களுக்கு என்ன சான்றிதழ் வேணுமோ அதை உங்கள் வீடு தேடியே வந்து கொடுத்துட்டு போவாங்க. இந்த இடங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 11ஆவதா அவங்க சொல்லி மக்களிடையே ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை ஈற்ற ஒரு வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி விஷன். அதாவது இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் 10 வருஷத்தில், அதாவது 2036க்குள்ளே வந்து தமிழ்நாட்டோடைய அந்த எக்கனாமியானதை நாங்கள் 1.5 ட்ரில்லியனாக வந்து அதிகரிச்சிருப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், எந்த வகையிலலாம் வந்து தமிழ்நாட்டோடைய அந்த எக்கனாமியை நாங்கள் முன்னேற்ற முடியுமோ அந்த லெவலில் நிறைய புது புது விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மக்களுக்கான வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அதிலிருந்து மக்கள் எடுக்கக்கூடிய அந்த வருமானம், அவங்களுடைய அந்த எக்கனாமியானதை நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டில் கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படின்றதான் இவங்களுடைய 11ஆவது வாக்குறுதி. ஸோ என்னதான் பல வாக்குறுதிகள் இருந்தாலுமே நான் சொன்ன அந்த 11 வாக்குறுதிகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் மக்களிடையே பெரிய வரவேற்பும் பெற்றுச்சு. குறிப்பாக பெண்களிடையே பெரிய வரவேற்பும் வந்து பெற்றிருந்தது. ஸோ இப்போ டிவிக்கு லீடிங்கில் இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ 8 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னும் போது அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து நடந்து யார் சிஎம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை டிவிக்கு ஆட்சிக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க சொன்ன இந்த வாக்குறுதிகளை எதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணினா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை விஜய் அவர்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓகே மக்கள் இதை தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு யோசனையோ, இல்லை அவங்க கட்சி சார்ந்த யாராவது ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு புரிதலாக இருக்கிறதுக்கு, ஓகே மக்கள் இதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்றதுமே தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.